நான் என்ன கேட்குறேன், சரி ஓகே 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் கொடுத்து சேலரியில் ஐடி ஜாப் போகிறாங்க. ஒருவேளை நாளைக்கு வேற ஏதாவது ஒரு லோ ரிடன் ஜாப்ஸோ இல்லை ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் கிடைக்குது, நான் ஒரு 7 லேக்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ அங்கேயும் தானே போவீங்க. அப்போ அந்த கோரில் ட்ராவல் பண்ணுற அந்த காஷியஸ்னஸ் வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்தே கொண்டு வரணுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப். ஸோ இப்போ ரோபோட்டிக்ஸ் இல்லாத செக்டரே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா செக்டர்லையும் இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். வெதர் இட் இஸ் அ மெடிசன் ஃபீல்ட், இல்லை வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிற டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஸோ இதை நான் சொல்கிறத விட நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஃபியூச்சர்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி என்ன இருக்குது, எந்தெந்த ஃபீல்டெல்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஃபீல்டு எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் போய் வேலை செய்கிற இடம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குமோ அந்த இடமாகவும், எந்த ஒரு வேலையை வேகமாகவும் அக்யூரேட்டாகவும் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ரோபோட்ஸ், கம்ப்யூட்டர், கோடிங், ஏஐ இது எல்லாமே தேவைப்படும். அப்போ ஃபியூச்சர்னு வரும்போது வந்து ஏஐ இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து கடந்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.